ஐயோ! நிறைய ட்ரெஸ் இருக்கே! இன்னைக்குள்ள எப்படியாவது இதை தைச்சு முடிக்கணும்னு பார்த்தா முடியாது போலயே! என்ன பண்றது? ஏப்பா, என் மக ட்ரெஸ்ஸை கொடுத்து உன்ட்ட எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னமுமாப்பா தைக்கிற? என் மக ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகணும்ல, நாளைக்குள்ளே எப்படியாவது எனக்கு தைச்சு கொடுப்பா. அக்கா, நான் கட்டாயம் தைச்சு தந்துடுறேன்க்கா. நிறைய துணி இருந்துச்சு, அதனால தான் தைக்க முடியல. எப்படியாச்சும் நாளைக்குள்ள தைச்சு தந்துடுறேன்க்கா. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க என்ன? இப்போ வீட்டுக்கு போங்கக்கா. நாளைக்குள்ள எப்படியாச்சும் நான் கொடுத்துருவேன் ட்ரெஸ்ஸை கட்டாயமா. சரிப்பா, உன்னை நம்பி தான் போகிறேன். நாளைக்கு எப்படியாச்சும் ட்ரெஸ்ஸு வந்தாகணும். இல்லை, நான் சண்டை போடுறத தவிர வேறு வழியே இல்லை. அவனும் ரொம்ப நேரம் தைச்சிட்டு இருந்தான் உட்காந்து. நிறைய ஆர்டர் வந்தனால அவனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தான். ஐயோ, மணி 10 ஆயிருச்சா? வீட்டில் எல்லாரும் தனியாக இருப்பாங்களே. சரி, கிளம்புவோம். இந்த ட்ரெஸ்ஸையும் ஒரு வழியாக தைச்சாச்சு. காலையில் அந்த அம்மா வந்தா அந்த அம்மாவுக்கு வேலையை அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருவோம். கிளம்புவோம். அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பேய் வந்துச்சு. அவன் தைச்சி வச்ச ட்ரெஸ்ஸை எல்லாம் கிழிச்சு போட்டுருச்சு. என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது? இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு நாசம் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் கிழிச்சிருவோம். எல்லாம் கிழிஞ்சிருச்சு, தெரியாம நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு அந்த பேய் எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிட்டு ஓடிடுச்சு. கண்ணனும் அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ அந்த பேய் அவனை பயமுறுத்த வந்துச்சு. ஐயோ பேய்! ஐயோ, ஓடுங்க ஓடுங்க! ஐயோ, யாராச்சும் வாங்களே! பேய் வந்துருச்சு அப்படின்னு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடிட்டான். ஏய், ஓடிரு ஓடிரு அப்படின்னு அவனு ரொம்ப பயமுறுத்திருச்சு. அவனும் வேகமாக வீட்டுக்கு ஓடிட்டான். அந்த பேயும் அந்த இடத்த விட்டு போயிருச்சு. காலையில் அவன் வழக்கம் போல் தையல் கடைக்கு போனான். ஐயோ, நான் தைச்சு வச்ச ட்ரெஸ் எல்லாம் யார் இப்படி கிழிச்சு வச்சதுன்னு தெரியலையே. நான் இப்போ அவங்கெல்லாம் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி சோதனை? ஐயோ, அவங்க வந்து கேட்பாங்களே, நான் என்ன பண்ண போகிறேன்? மதியானத்துக்குள்ளே அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தான். என்னப்பா கண்ணா, ஏன் இப்படி உட்காந்து தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன, ஏதாவது பிரச்சனையா? இல்லையா, நான் தைச்சு வச்ச ட்ரெஸ் எல்லாம் யாரோ கிழிச்சு போட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? என் குடும்பம்லாம் எப்படி வறுமையில் வாடுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பிச்சை எடுக்காத குறையா வீட்டில் இருக்கிறாங்க. இப்பன்னு பார்த்து யாரோ கிழிச்சு என் பொழப்பவே கெடுக்குறாங்கய்யா. நாளைக்கு சோத்துக்கு கூட நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தது அந்த பேய் ஒட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அவனை பார்த்து பரிதாபப்பட்டுச்சு. நேராக அவன் ட்ரெஸ்ஸு கடைக்கு போச்சு அந்த பேய். ஐயோ, இவன் பாவமாக இருக்கானே, இவனை பார்த்தா. இவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சு நம்ம தேவையில்லாமல் விளாண்டுட்டோமோ, நம்மளே எல்லாத்தையும் தைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த பேய் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாம் அவனை விட சூப்பராக தைச்சி வச்சிருந்துச்சு. தைச்சி வச்சுட்டு அந்த பேய் அந்த இடத்த விட்டு போயிருச்சு. அவன் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அட, யார் இந்த ட்ரெஸ் எல்லாம் தைச்சு வச்சிருப்பா? அதுவும் இவ்வளவு அழகா தைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போதானே கிழிஞ்சிருச்சுன்னு புலம்பிட்டு வந்தோம், எப்படி இவ்வளோ அழகா தைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்ணை குதிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். ஏப்பா, ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? அட, இங்கே ட்ரெஸ்ஸா இது? இவ்வளோ அழகாக தைச்சிருக்க. அடுத்த தடவை என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன்னாலும் எதுனாலுமே உன்கிட்ட தான் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவன் கடையில் வர ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அந்த பேய் தைச்சி வச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே அவனுக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருந்துச்சு.